இது வரைக்கும் சிம்பிளாக பேசிக்கான ஒரு ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸை நம்ம இந்த ஒவ்வொரு ரவுட்லேயும் கொடுத்து அந்த அவுட்புட்டை நம்ம பார்த்தோம். சரி, இன்கேஸ் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போங்க. உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு புது ஃபோல்டர் டைரக்டரி, அதுக்கு நேம் வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். TEMPLATES டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன HTML ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இது இண்டெக்ஸ் பேஜுக்கு நான் டிசைன் பண்ணுறதா இருந்தால் index.html அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த index.html ஏதாவது ஒரு பேசிக்கான ஒர்க் நான் பண்ணுறேன். H1ல் டியூட்டர் ஜோஸ் ஃப்ளாஸ்க் டுட்டோரியல் ஏதாவது ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டுக்கலாம். அதில் வந்து லோரம் பேராகிராஃப்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த பேஜ் தான் ரெண்டர் ஆகணும். எப்போ நான் இந்த இண்டெக்ஸ் ரவுட்டை நான் கால் பண்ண எனக்கு இந்த பேஜ் ரெண்டர் ஆகணும். இதுக்கு ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே HTML டிசைன் நம்ம பண்ணியாச்சு. அண்ட் தென் மேலே இம்போர்ட்டில் இந்த ஃப்ளாஸ்க் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுக்குற HTML ஃபைலை ரெண்டர் பண்ணி அந்த அவுட்புட்டை உங்களுக்கு காட்டிடும். இப்போ இதில் பாருங்கள், நான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு இதில் ரெண்டர் டெம்ப்ளேட்டுன்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ரெண்டர் டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட் நேம் என்ன, index.html. இங்கே நீங்கள் டெம்ப்ளேட்டுன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபோல்டர் நேம் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கும். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு அந்த HTML பேஜ் ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் Ctrl+U கொடுத்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த அந்த HTML பேஜ் எனக்கு ரெண்டராகி வந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் தனியாக HTML பேஜ் ரெடி பண்ணி அதை உங்கள் ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனில் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் பாருங்கள், எனக்கு இந்த நேம் எனக்கு அதில் உள்ளே வரணும். அப்போ /user/nameன்ற இந்த பேராமீட்டர் மூலிமா நம்ம கெட் பண்ணுறதா இருந்தாலும் இதை கெட் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு போக போக இன்னும் அட்வான்ஸாக எப்படி பண்ணணுங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த users/nameக்கு நம்ம வந்து ஒரு பேஜ் ரெண்டர் பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து நான் தனியாக வந்து என் டெம்ப்ளேட்ஸில் ஒரு புது ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைல் நேம் users.html அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நாம் இந்த பேஜில் ரெண்டர் பண்ண மாதிரி வெல்கம்னு வரணும். கூடவே நமக்கு அந்த வேரியபிள் நேம் வரணும். இந்த நேம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த நேம் நமக்கு வரணும். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த ரெண்டர் போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட், இதில் வந்து நம்மளோட ஃபைல் நேம் என்ன, users.htmlன்ற ஃபைலை நான் கால் பண்ணுறேன். கமா, இதில் எந்த வேரியபிளை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பேராமீட்டர் நமக்கு நேம் கிடைக்கிது. இந்த நேமை நான் வந்து இங்கே ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன். நான் இங்கே நீங்கள் நேம்னு கொடுத்தாலும் சரி, வேறு எந்த நேமாலும் கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குற நேம் வந்து உங்களோட HTML பேஜுக்கு போகும், தட் இஸ் user.htmlக்குள்ளே போகும். செகண்ட் கொடுக்குற நேம் நாம் வச்சுருக்க பேராமீட்டரில் இருக்க நேமை உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஒரே மாதிரியே கொடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெவ்வேறு நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம். கோலன் வேண்டாம், ஈக்குவல் போட்டுக்கோங்க. மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், ஏன்னா ரெண்டு ஒரே நேமாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், user_name கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. பேராமீட்டரில் வர நேமை வாங்கி அது user_nameன்ற இந்த வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். இது நம்ம ஜிஞ்சா டெம்ப்ளேட் மூலிமா நம்ம யூசர்ஸ்குள்ளே வந்து இங்கே வெல்கம்னு பிரிண்ட் பண்ணி வேணா H2 டேக்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். H2 டேக்ல வெல்கம் ரெண்டு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள user_nameன்ற அந்த வேரியபிளை நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல /users/ ஆக்சுவலி இந்த ரவுட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. users/ நம்ம நேம், நான் users/Jose அப்படிங்கிறது கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இது ரன் ஆகலைன்னா மேபி ஏதாவது சர்வர் ஸ்டாப் ஆகிருக்கும். நம்ம சர்வர் மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரன் பண்ணி நான் இந்த இடத்துல இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், வெல்கம் ஜோஸுங்கிறது வந்துருச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பேஜ் சோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா
கரெக்டாக அந்த H2க்குள்ளே இந்த நேம் வந்துருச்சு. இன்கேஸ் இங்கே ஜோஸுக்கு பதிலாக நான் வேறு நேம் கொடுக்குறேன், ராம் கொடுக்குறேன்னா வெல்கம் ராம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, சிங்கிள் டேட்டாவாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்கேஸ் ஏதாவது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆப்பிள், ஆரஞ்ச், பைனாப்பிள். ஸோ இந்த மாதிரி நான் 3 ஃப்ரூட்ஸ் நான் இதில் பாஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரூட்ஸை நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க போகிற வேரியபிள் வந்து உங்கள் ஜிஞ்சா டெம்ப்ளேட், தட் இஸ் இந்த HTML டெம்ப்ளேட்டில் ரெண்டர் பண்ண போகிற வேரியபிள். செகண்ட் வந்து நாம் பாஸ் பண்ணுற நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து வர வேரியபிளை இதில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள், இதில் எந்த எரரும் இல்லை. அடுத்தது நம்ம ப்ரோக்ராமில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் நான் பாருங்கள் 2 கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு ஃப்ரூட்ஸ்ன்னு போடுறேன். இதை சேவ் பண்ணி அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் எல்லாமே வந்துருச்சு. இதில் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயமும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்லைசிங் பண்ணுவீங்க. இல்லை ஒரு பர்டிகுலராக எனக்கு ஆப்பிள் மட்டும் வேணும்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வேணால் ஒரு பிஆர் போட்டுக்கலாம், அல்லது இது ஒரு பேராகிராஃப் டேக்கில் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும். பேராகிராஃப் டேக்கில் நான் போட்டுக்கிறேன். இன்கேஸ் எனக்கு வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு 1 போட்டு ஒரு கோலன் போடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் விட்டு மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்லைசிங் ஒர்க்கும் இதில் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு மட்டும் இல்லை, நீங்கள் டிக்ஷனரி டேட்டாவும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஃபாதர் ஜோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன், கமா ஏஜ் 25, கமா சிட்டி, அந்த பர்டிகுலர் யூஸரோட டீட்டெயில்ஸ் நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன், சேலம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைலையும் நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம், கமா ப்ரொஃபைல் ஈக்குவல் டு ப்ரொஃபைல். இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட HTML பேஜுக்கு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த டிக்ஷனரி டேட்டாவை கெட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஃபைலை பிரிண்ட் பண்ணலாம். ப்ரொஃபைல் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். கீழே பாருங்கள் ப்ரொஃபைல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு டேட்டா வேணாலும் அந்த ஒரு டேட்டா தனியாக நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைலில் எனக்கு இவங்களோட ஏஜ் வேணும். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஏஜ்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு ஏஜ் மட்டும் தனியாக வந்துருச்சு. முன்னால் ஏஜ்னு டிஸ்பிளே பண்ணணுன்னா ஏஜ்னு ஒரு டேட்டாவை போட்டு பக்கத்துலேயே பாருங்கள் நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். என்னால் ஈஸியாக டிக்ஷனரி டேட்டாவும் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் போக போக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் வந்து டெம்ப்ளேட் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் நார்மலாக நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ இந்த யூசர்ஸில் இந்த கோட் அப்படியே நான் விட்டுறேன், நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் வந்து இந்த அபவுட் பேஜோ அல்லது இண்டெக்ஸ் பேஜோ நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் இண்டெக்ஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸ் பேஜில் எனக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக எனக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்னோடய இண்டெக்ஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன் டெம்ப்ளேட்டில். இதில் வந்து நான் ஏதாவது ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கலாம். H3ல் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்சஸ் சேவ் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பக்காவாக வந்துருச்சு. எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு இங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் C++, ஜாவா, பைத்தன், HTML, CSS. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே எனக்கு எங்கே வரணும், எனக்கு இந்த இடத்துல வரணும், பைத்தன் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த கோர்சஸை நான் பேராமீட்டராக இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். கோர்சஸ் ஈக்குவல் டு கோர்சஸ்
இப்போ நம்மளோட இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் 2 கர்லி ப்ராக்கெட் போட்டு பிரிண்ட் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆக வேண்டாம், எனக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொன்றா வரணும். ஸோ அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே 2% போட்டு இதுக்குள்ள ஃபார் கோர்ஸ் இன் கோர்சஸ், நம்ம கோர்சஸ்ன்ற வேரியபிளில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் கோர்ஸ் இன் கோர்சஸ் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஃபார் லூப் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணணும். என் ஃபார் இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் இஃப் கண்டிஷன் க்ளோஸ் பண்ணுவோம், அதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் அந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வரப்போகுது. இது எல்லாமே நான் எல்ஐக்குள்ளே ரெண்டர் பண்ணணும். ஸோ நான் எல்ஐ டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த கோர்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். கோர்ஸ் இது நல்லா கவனிங்க, இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு கோர்சஸ்ன்ற லிஸ்ட் எங்கேருந்து வருது, என்னோட ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து வருது. அதில் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸை ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸாக எடுத்து அந்த ஒரு கோர்ஸை எல்ஐயில் பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கர்லி ப்ராக்கெட் பர்சன்டேஜ் கர்லி ப்ராக்கெட் போடணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது சேம் அதே மாதிரி போடுங்க. வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் 2 கர்லி ப்ராக்கெட்ஸ் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் நீங்கள் பண்ணுவீங்க. இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு புல்லட்ஸில் வந்துருச்சு. தட் இஸ் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இதோட பேஜ் சோர்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நீட்டாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் அப்படின்ற கான்செப்ட். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபார் லூப் பார்த்த மாதிரி நீங்கள் தாராளமாக இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த செட் ஆஃப் கோர்சஸ் வந்து யூசர் லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் காட்டணும், இல்லைனா காட்டக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், என்னோட இண்டெக்ஸ் பேஜில் யூசர் லாகின் பண்ணியிருந்தா நான் ஒரு பூலியன் வேரியபிளில் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரூன்னு நான் சேவ் பண்ண போகிறேன், பண்ணலன்னா ஃபால்ஸ்ன்னு சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக யூசர் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுட்டு இப்படி போட்டுக்கலாம், இஸ் லாக்டு இன் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். டி கேப்ஸ் போட்டுக்கோங்க, ட்ரூ. ஸோ இன்கேஸ் இந்த வேரியபிள் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் காட்டணும், இல்லைனா இந்த கோர்சஸ் எனக்கு காட்டக்கூடாது. இந்த வேரியபிளில் நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஃபைன், இதை சேவ் பண்ணிட்டேன். இங்கே வரும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸில் கர்லி ப்ராக்கெட் பர்சன்டேஜ் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இஃப் இஸ் லாக்ட் இன், இது டிஃபால்ட்டாகவே பூலியன் வேல்யூ தான், அதனால் டேரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வரணும். அப்படி இல்லைனா எல்ஸ் 2 கர்லி ப்ராக்கெட் 2% எல்ஸில் இந்த இடத்துல ப்ளீஸ் லாக் இன் டு அக்சஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ். இஃப் கண்டிஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இஃப் கண்டிஷன் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து எண்ட் இஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் 2% ஸ்பேஸ் எண்ட் இஃப். இதை சேவ் பண்ணுறேன். அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் எனக்கு வந்துருச்சு. இங்கே பை டிஃபால்ட் எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது காட்டுது. இன்கேஸ் இந்த வேரியபிள் ஃபால்ஸாக இருக்குது, யூசர் லாகின் பண்ணல அப்படின்ற போது இங்கே பாருங்கள், நான் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன், ஃபால்ஸ்ன்னு மாற்றுறேன். ஃபால்ஸ் FALSC. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பாருங்கள் ப்ளீஸ் லாகின் டு அக்சஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.